வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, காயத்ரி என்றொரு போதி மரம் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டாக்டர் ரிஷிகுமார். உங்க பேட்டிக்கு சம்மதித்திருந்த டாக்டர் செரியன் அவசர வேலையா வெளியூர் போயிட்டார். நான் அவருக்கு ஜூனியர். ஆட்சேபனை இல்லைன்னா நானே உங்களுக்கு பேட்டி தந்துடுறேனே. டையை சரி செய்தபடி அவன் அமர அபிநயனி திகைத்து போனாள். வெட்கத்தில் இமைகள் படபடத்தன. குபீரென பொங்கி எழுந்த மகிழ்ச்சி உடம்புக்குள் மின்சாரத்தை பாய்ச்சியது போல் இருந்தது. காலையில் போட்டோவில் பார்த்த ரிஷிகுமாரை தங்கள் கல்லூரி சிற்றிதழின் பேட்டிக்கென்று மாலையில் இப்படி நேரில் சந்திக்கப் போகிறோம் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அன்று காலை அவள் தந்தையை சந்திக்க கல்யாண தரகர் வந்திருந்தார். தங்கை காயத்ரி அசந்து தூங்க இவள் பூஜை அறையில் சுப்பிரபாதம் சொல்லிக் கொண்டிருந்தாள். தரகர் தந்தையோடு பேசிக் கொண்டிருக்க அவர்கள் பேசுவது காற்றோடு கலந்து வந்து செவியில் விழுந்தது. அருமையான வரன் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பையன் பேரு ரிஷிகுமார். டாக்டரா இருக்கார். அழகிலையும் குணத்திலையும் அணு அளவுக்கு கூட குறை சொல்ல முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னால இவங்களுக்கு நிலப்பட்டா ஒன்ன நேர்மையான முறையில முடிச்சு தந்தீங்களாம். உங்க பேரை சொன்னதும் பையனோட அப்பா உடனே மாப்பிள்ளையோட போட்டோவை எடுத்து கொடுத்துட்டார். உங்க வீட்டுல பெண் எடுக்க ரொம்ப விருப்பப்படுறதா சொன்னார். ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை கிடையாதாம். பிடிச்சிருக்கா பாருங்க, பிறகு மேற்கொண்டு பேசிக்கிடலாம். 2 பொண்ணுகளுக்கும் காலா காலத்துல கல்யாணத்தை முடிச்சு கடமையை கழிச்சிட வேண்டியது தானே. தாயில்லாம வளர்ந்த பொண்ணுகளை எத்தனை நாள் வீட்டுல வச்சிட்டு இருக்க போறீங்க? எனக்கும் அந்த கவலை தான் வாசு சார். அதான் உங்ககிட்ட வரம் தேட சொல்லி இருந்தேன். நீங்க சேர்த்து வச்ச எந்த ஜோடியும் பிரிஞ்சதா சரித்திரம் இல்லை. சொக்க தங்கத்தை தான் தேடி பிடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். டாக்டர் வரன் ஓகே. அத்தோட இன்னொரு வரனையும் பார்த்துட்டா நல்லது. அபிநயனிக்கும் காயத்ரிக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சுடலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சாப்பாடு, மண்டபம், வாத்தியக்காரர்கள், பத்திரிக்கை எல்லாம் ஒன்னாவே செய்துடலாம். செலவும் குறையும். ரொம்ப நல்லது. 10 நாள் கழிச்சு நல்ல செய்தியோட வரேன். அபிநயனி மெல்ல ஹாலை எட்டி பார்த்தாள். தரகர் தந்த போட்டோவை கீதையில் செருகிவிட்டு அப்பா குளிக்க போனது தெரிந்தது. குறுக்கும் ஆர்வத்தோடு ஹாலுக்கு ஓடி கீதையில் இருந்த போட்டோவை உருவி பார்த்தவள் அசந்து போனாள். அகன்ற விழிகளும் சுருள் முடியுமாய் கன்னம் குழி விழ சிரிக்கும் ரிஷிகுமாரின் கம்பீர முகம் அவள் கற்பனையில் மறைந்திருக்கும் உருவத்தோடு ஒன்று இருக்க அதிசயத்தில் உடல் சிலிர்த்து இதழ்களிலே வெட்க சிரிப்பு படர்ந்தது. உள்ளுக்குள் ஏதோ ஒன்று பூவாய் பூக்க பேசிக் கொண்டிருந்த ரிஷிகுமாரை ஓரக்கண்ணால் நோக்கினாள். அவன் நேரில் இன்னும் அழகாய் கம்பீரமாய் தெரிந்தான். பிறவியிலே வர கோளாறுகள் தவிர நமது சில செயல்களும் இதயத்தை வெகுவாக பாதிக்கின்றன. கோபம், படபடப்பு, இதன் விளைவா வர ஹைப்பர் டென்ஷன் இதயத்தை அதிகமா வேலை வாங்கி செயலிழக்க செய்கிறது. ரிஷிகுமார் இவள் பற்றி அறியாதவனாய் சரளமாய் பேசிக் கொண்டிருந்தான். ரிஷி, நான் கூட டாக்டர் ஆகணும்னு நினைச்சவதான். ஆனா அம்மாவுக்கு கேன்சர். சிகிச்சைக்கு நிறைய செலவு, கடன். கடைசியில அம்மாவையும் காப்பாற்ற முடியல. வீடு கஷ்ட நிலையில இருந்ததுனால MBBSல சேர முடியாம போயிருச்சு. அதனால் என்ன, இப்பதான் நீ டாக்டர் மனைவியா வரப்போறியே. ரிஷி கிசு கிசுப்பது போல் இருக்க இவளுக்கு முகம் சிவந்து போகிறது. அபி, ஏய், பேட்டி முடிஞ்ச டாக்டர் அப்பவே போயாச்சு. உட்கார்ந்துட்டே தூங்குறையா? என்னாச்சு உனக்கு? குனிந்து கேட்ட தோழியிடம் எத்தனை முயன்றும் விஷயத்தை மறைக்க முடியவில்லை. அதான் எங்க போனாலும் கேள்வி கேட்டு கொடையிற நீ இன்னைக்கு அமைதியா குனிஞ்சுட்டே இருந்தியா? 10% உன் அழகுக்கு பொருத்தமான ஜோடிதான். நிஜமா டாக்டர் ஒரு ஜெம் தாண்டி. அழகான கல்லூரி மாணவிகள் வந்திருக்கோம். ஒரு வழிசல் பார்வை, கிளுகிளுப்பான பேச்சு. ரிஷி அக்மார்க் ஜென்டில்மேன் தாண்டி. தோழி சொல்ல சொல்ல இவளுக்குள் பெருமை ஊற்றெடுத்தது. வாடி, ரிஷிகிட்ட விஷயத்த சொல்லிடலாம்.
மூணாம் மனுஷி மாதிரி பேட்டி எடுத்துட்டு போறது நல்லா இல்ல. வேண்டாமாலு, அப்பா அவங்க வீட்டுக்கு போய் என் போட்டோவை கொடுத்துட்டு முறைப்படி பேசிட்டு வரட்டும். அதன் பிறகு பார்க்கலாம். வா, நேரமாச்சு, வீட்டுக்கு போவோம். மனம் முழுக்க மகிழ்ச்சி நந்தவனமாய் ஜெல்லிட்டிருக்க அபி சைக்கிளை உற்சாகமாய் கிளப்பினாள். பகல் மெல்ல நிறமிழந்து இருட்டுக்கு முரசறிவித்துக் கொண்டிருந்தது. வழக்கம் போல இன்று வேகமாய் வீட்டுக்கு போக தோன்றவில்லை. அந்தி கவிழும் இந்த நேரம் அவளுக்கு பொதுவாய் பிடிப்பதில்லை. படிப்பது எழுதுவது எதுவானாலும் காலை சூரியனை எதிர்நோக்கியபடி பிரம்ம முகூர்த்தத்தில்தான் தொடங்குவாள். ஆனால் இன்றோ கதிரவன் மரணம் கூட கண்ணுக்கு அழகுதான். ஓ, கெட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களே. வைரமுத்துவின் கவிதை வரிகள் உள்ளத்தை உரச ரசனையாய் வானத்தை பார்த்தாள். சடாரென எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பந்து சைக்கிளை தாக்க நிலை தடுமாறி கீழே விழுந்து எழுந்தாள். விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பலரும் ஓடி வந்தார்கள். அக்கா, சாரி, தெரியாம பந்து. ஓகே ஓகே, நீங்க போய் விளையாடுங்க. கீழே விழுந்து அவமானம், வலி எல்லாவற்றையும் மீறி இன்று சிரிக்க முடிந்தது அவளுக்கே ஆச்சரியமாயிருந்தது. ரிஷி இதயத்துக்குள் இருப்பதால்தான் இந்த மாற்றமா? அவளுக்கு நாணம் முகத்தில் முறுவலாய் படர்ந்தது. அப்பா எப்போது முகூர்த்தம் குறிப்பார்? கார்த்திகையிலா, தையிலா? ரிஷியிடம் இதெல்லாம் சொல்லி சிரிக்க வேண்டும். இறக்கை கட்டி பறக்கும் குதூகல பறவை சற்று நேரத்தில் சிறகுடைந்து சிதறப்போவதை அவள் அறியவில்லை. அதே நேரம் வீட்டில் தந்தை ஒரு நண்பரோடு பேசிக் கொண்டிருந்தார். அபிநயினி டாக்டர் ஃபேமிலிக்கு சரிப்பட்டு வரமாட்டா பத்ரி. அவளுக்கு காயத்ரி மாதிரி புத்திசாலித்தனம் இல்லை. அதனால டாக்டர் ரிஷிகுமாரை காயத்ரிக்கு பேசிட்டு அபிக்கு வேற இடம் பார்க்கலாம்னு இருக்க. நீ கூட ஒரு இடம் சொன்னியே. அவருக்கு லவுட் ஸ்பீக்கர் தொண்டை, அதனால் பேசுவது தெருமுனை வரை ஒலிக்கும். வாசலில் நுழைந்த அபிநயனிக்கோ அது தெளிவாய் கேட்க நிலை குலைந்து போனாள். ரிஷியை காயத்ரிக்கு பேசப் போகிறாரா? தலை மீது ஏமாற்ற பாறாங்கல் துபீரென விழுந்தாற் போலிருக்க நிலை குலைந்து சிலையாய் நின்று விட்டாள். காயத்ரி பற்றி யோசிக்கவே இல்லையே. முதலில் வந்த வரனை அப்பா தனக்குத்தான் பேசுவார் என்ற நம்பிக்கையில் எத்தனை தூரம் கற்பனையில் திளைத்து. அட அபி, வந்துட்டியா? காயத்ரி ஷாப்பிங் போயிருக்கா. காஃபியும் டிஃபனும் இருக்கு, சாப்பிடு. நான் பத்ரி மாமாவோட வெளியில கிளம்புறேன். அவளின் மாறுபட்ட முகத்தை கவனிக்காமல் அபியின் தந்தை வெளியே போய்விட்டார். அபி கோபமும் குமுறலுமாய் கையில் இருந்த புத்தகங்களை மேசை மேல் விசிறி அடித்தாள். அந்த அதிர்வில் மேஜையில் இருந்த காஃபி டம்ளர் தலை கீழாய் கவிழ்ந்தது. விழுந்த டம்ளரை ஆத்திரத்தோடு எத்தி விட்டாள். என்னை பார்ப்பவர்களும் பழகியவர்களும் என் அழகிலும் அறிவிலும் வியந்து நிற்பது இன்றைய நிஜம். அப்படி இருக்க என்னில் என்ன குறை கண்டுவிட்டார் இவர்? ரிஷி காயத்ரிக்குத்தான் என்றது கூட பரவாயில்லை. என் கால் தூசுக்கு கூட சமமாகாத காயத்ரியை என்னை விட புத்திசாலி என்றல்லவா ரிஷிக்கு பேசப் போகிறாராம்? அவளுக்குள் ஆத்திரம் குமுறியது. விளையாட்டு படிப்பிற்கென வீடு கொள்ளாமல் பரிசு கோப்பைகளும் மெடல்களுமாய் வாங்கி குவித்திருக்கிறேனே, அதுபோல் காயத்ரி ஒன்றாவது வாங்கி இருக்கிறாளா? இல்லையே. படிப்போ படு மந்தம். வீட்டில் இருந்தபடியே தபாலில் BA படித்து வருகிறாள். சமையலறையும் தையலும் தான் அவளுக்கு பிரதானம். தெருவை அடைத்து பெரிதாய் ரங்கோலி போடுவாள், அவ்வளவுதான். மற்றபடி ஜெயகாந்தனையோ மேதா பட்கரையோ பத்மா சுப்பிரமணியத்தையோ யார் என்றால் தெரியாது. அப்பாதான் அவளை பற்றி அதிகமாய் கவலைப்படுவார். அபிமா, காயத்ரிக்கு படிப்பு பொது அறிவு எல்லாம் பூஜ்யமா இருக்கு. BAவையாவது அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் செய்யணும். இனிமே டெய்லி நியூஸ் பேப்பரை நியூஸ் ரீடர் போல நமக்கு வாசிச்சு காட்ட சொல்லு. உன்னோட லைப்ரரிக்கு கூட்டிட்டு போ. சிறந்த இலக்கியங்களை அறிமுகப்படுத்து. நிறைய படிக்கிற பழக்கம் அவளுக்கு வரணும். நல்ல புத்தகங்களை கண் வழியா பார்த்து படித்து அதை மூளையில் ஏற்றி அனுபவிக்கிற போது கிடைக்கிற தாக்கம் படிப்புல இருக்கிற மந்தத்தை மாத்தும்னு நினைக்கிறேன். உன் அளவுக்கு இல்லாட்டாலும் உன்னில் பாதியாவது அவ வரணும்.
என்ற அப்பாவா என்னை விட காயத்ரி புத்திசாலி என்கிறார்? பிஎஸ்சியில் முதலாவதாய் வந்து தங்கப்பதக்கம் வாங்கிய போது உடல் குலுங்க, கண்ணீர் பெருக, உன்னை மகளாய் பெற நான் என்ன தவம் செய்தேனோ என உச்சி மோந்த அப்பாவா இப்படி என் உற்சாகத்தில் தீ அள்ளி கொட்டிவிட்டு போகிறார்? மாநிறமும் புஜம் விட்டு இறங்கா கூந்தலும் உருவத்திற்கு பொருந்தாத கடுகு விழிகளுமாயிருக்கும் காயத்ரி என் அழகிற்காவது ஈடாவாளா? அன்று ஒரு நாள் காயத்ரியே சொன்னாளே, அப்பா, என்னையும் அபி மாதிரி செவ்வந்தி பூ நிறமா அழகா பெற்றிருக்க கூடாதா? 2 பேரும் ஒன்னா வெளியில போனா பௌர்ணமியும் அமாவாசையும் சேர்ந்து போறதுன்னு எதிர் வீட்டு மாமி கிண்டல் பண்றாங்கப்பா என்றாளே. அதை கேட்ட அப்பாவும், விடுமா காயத்ரி, அபி அம்மா ஜாடை, நீ என்னை போல நிறம் குறைவா பிறந்துட்ட, என்ன மாதிரி இருக்கிறது பெருமை இல்லையா உனக்கு என்றார். அப்படித்தான் இருக்கும். தன்னை போல இருக்கும் சின்ன மகளிடம் அதீத பாசம் பொங்கி இருக்கிறது அப்பாவுக்கு. இல்லை என்றால் சதா வீட்டில் இருக்கும் காயத்ரி ரிஷியின் போட்டோவை பார்த்திருக்கலாம். அசரடிக்கும் அவர் அழகில் மயங்கி அப்பாவை தாஜா செய்திருப்பாள். நான் தான் இப்போது ஏமாளியாய் நிற்கிறேன். கூடாது, விடக்கூடாது. டாக்டரை மணந்து கொள்ள காயத்ரிக்கு என்ன தகுதி இருக்கிறது? ரிஷியை அவளுக்கு சொந்தமாக்க அனுமதிக்க மாட்டேன். ரிஷி எனக்காக பிறந்தவர். அப்பா வரட்டும், நியாயம் கேட்டே தீர வேண்டும். இங்கே வாயுள்ள பிள்ளைதான் பிழைக்கும். அப்பாவாவது தங்கையாவது இரண்டில் ஒன்று பார்த்து விடுகிறேன். ஏமா காயத்ரி வீட்டில் இல்லையா? அவளின் சிந்தனையை கலைத்தபடி எதிர் வீட்டு துளசிராம் வீட்டினுள் நுழைந்தார். இல்ல, என்ன விஷயம்? எரிச்சலாய் அபிநயனி திரும்ப. இல்ல, காயத்ரிகிட்ட தான் முக்கிய விஷயமா? இத பாருங்க, வீட்டுக்கு மூத்தவன் நான். அவள் இல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. வந்து வீட்டை விற்க அப்பா ஏற்பாடு செய்ய சொன்னார். இந்த காலத்துல சொந்தமா இடம் இருக்கிறது 10 யானை பலத்துக்கு சமம். இடத்தோட மதிப்பு அப்படி. அதான் 1க்கு 10 தரம் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்தாரான்னு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? 2 பொண்ணுகளுக்கும் கல்யாணம் பேசுறார். பொண்ணுங்க கல்யாணம்னா சாதாரணமா? அதுக்கு வீட்டை மட்டும் இல்ல, அவரையே கூட வித்துதான் ஆகணும். இதுல நீங்க ஏன் இவ்வளவு ரிஸ்கா கவலைப்படுறீங்க? அவர் சொன்னதை செய்யுங்க. இவளின் சிடுசிடுப்பில் வந்த மனிதர் ஓடாத குறை. அபிக்குட்டி வந்தாச்சா? தாள மாட்டியேன்னு டிஃபன் செய்து வச்சுட்டு போனேன். தைக்கிறதுக்கு நூல் கண்டு லேஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. காயத்ரி பேசியவாறே உள்ளே வந்தாள். என்னடி இது, புத்தகம் எல்லாம் செதறி? ஐய, காப்பி கீழே கொட்டி ஹால் அலங்கோலமா இருக்கு. மனக்குப்பையா இருந்தா நாம் இருக்கிற இடமும் இப்படித்தான் குப்பையா இருக்குமாம். ஒருத்தர் அவங்க இருக்கிற இடத்த வச்சுக்கிற விதம் பார்த்தே அவங்கள பத்தி எடை போட்டுடலாமாம். என்ன பாக்குற? இது யார் சொன்னதுன்னா, நூல் கண்டு வாங்குறப்போ அந்த கடைக்காரர் தன் எடுப்பிடிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். நான் பாட்டுக்கள் உடல் உடக்கிறேன். என்ன யோசனை உனக்கு? நம்ம ஊர்ல IAS IPS 2லயும் ஒரு பெண் பாஸ் செஞ்சிருக்காங்களாம். அவங்க அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு வந்த. நீ IAS எழுதறக்கு என்னென்ன சந்தேகமோ அது அவங்க கிட்ட விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அவங்கள பார்க்க போலாமா அபி? கொட்டிய காஃபியை துடைத்தபடி காயத்ரி கேட்க அபிக்கு பற்றி கொண்டு வந்தது. உன் யோசனைய நிறுத்து, எல்லாம் எனக்கு தெரியும். நான் தூங்க போறேன். தங்கையிடம் பேச பிடிக்காமல் உள்ளே போய்விட்டாள். காயத்ரி, அபி எங்கம்மா? தும்மிக்கொண்டே தந்தை வந்தார். இந்த பனியில ஏன்பா வெளியில போறீங்க? அபிக்கு ஏதோ மூட் அவுட் போல இருக்கு. அப்போதே தூங்கிட்டா. தூங்கிட்டாளா? சரி சரி, இப்படி வா, உங்ககிட்டயே முதல்ல பேசிடுறேன். என்ன விஷயம்பா? நல்ல விஷயந்தாம்மா. உங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணத்தை முடிச்சுடலாம்னு இருக்கேன். நம்ம வீட்டுல பெண் எடுக்க விரும்பி ஒரு வரன் வந்திருக்கு. மாப்பிள்ளை ரிஷிகுமார், டாக்டர், நல்ல குடும்பம். அவரை உனக்கு பேசலாம்னு இருக்கேன். முதல்ல வந்த வரனை அபிக்குத்தான் முடிக்கணும். ஆனா பேச்ச குரல் கேட்டு அபிநயனி விசுக்கென எழுந்தமர்ந்தாள். அவங்க கூட்டு குடும்பமாம். குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரிச்சு நடந்துக்கிற மாதிரி குணமான பொண்ணுதான் வேணும்னு மாப்பிள்ளை சொல்லியிருக்காராம். அதுக்கு நீதான் சரிம்மா. அம்மா போன பிறகு நீ வீட்டை நிர்வகிச்சுக்கிற விதம், உனக்கு மூத்தவ அபியை குழந்தை மாதிரி பார்த்துக்கிற அன்பு,
நானோ அபியோ என்ன திட்டுனாலும் இயல்பா எடுத்துட்டு முகத்தை தூக்காத உன் குணம் எல்லாம் அவங்களுக்கு தோதுப்படும். ஆனா அபி குழந்தை, மொரட்டு குழந்தை, பாரம் தூக்கி தலையில வச்சா விட்டு எரிஞ்சுடுற சுபாவம் கூட்டு குடும்பத்துக்கு சரிப்படாது இல்லையா? அதான் அவளுக்கு தோதா வேற இடம் பார்க்கறேன். சரி, அதை விடு. இந்தா ரிஷிகுமார் போட்டோ பிடிச்சிருக்கா பாரு. நாளைக்கே அவங்க கிட்ட போய் உன் போட்டோவை கொடுத்துட்டு பேசிட்டு வந்துடட்டுமா? உனக்கு இஷ்டம் தானே? காயத்ரி ஒரு நிமிடம் தந்தையை மௌனமாய் பார்த்தாள். நல்ல வேலை, எந்த ஏற்பாடும் செய்யறதுக்கு முன்னால சம்மதம் கேட்குறீங்களே, நன்றிப்பா. ஆனா எனக்கு வயசு 19, அபிக்கு 20. அதுக்குள்ள இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் அவசியமா? வேற எப்பமா பண்ண சொல்ற? காலா காலத்துல பொண்ணுகளை கட்டி தரலைன்னா ஊர் 4 விதமா பேசுமேம்மா. ச்சு, ஊர் நாக்குக்கு பயந்தா பிறகு கழுத வித்த கதை தான். சரி, ஊரை விடுங்க. இப்ப எங்க 2 பேத்துக்கும் சேர்ந்தா போல கல்யாணம் செய்யற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இருக்கா? அம்மா நகைன்னு கூட ஏதும் இல்லையே நம்ம கிட்ட. அதெல்லாம் ஏன் கவலைடா? இல்லப்பா, எங்க கவலையும் தான். கல்யாண செலவுக்காக வீட்டை விற்க போறீங்களாமே, கடை தெருவுல பார்த்து துளசிராம் மாமா சொன்னார். கேட்டுட்டு ஆடி போயிட்டேன். வீட்டு சுவரில் சின்ன ஆணி அடிச்சா கூட தாங்க மாட்டீங்களே நீங்க. உங்க வாழ்க்கையை விட எனக்கு வேற எதுவும் பெருசில்லம்மா. சரிப்பா, இப்ப இந்த வீட்டை வித்தா கூட எங்க 2 பேர் கல்யாண செலவு முழுவதும் அதுக்குள்ள அடங்கிடாதே. மேலும் வரதட்சணை, நகை, சீர் செலவுன்னு எத்தனை இருக்கு. பெண்ணை பெத்தவங்க சுண்டு விரல் நகம் பளபளப்பா இருந்தா அதையும் கூட பேத்தெடுத்துட்டு போற காலம் இது. சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லிட்டு சுத்தமா வழிச்செடுக்க 2 பக்க கொள்ளை கூட்டம் வருமே. நல்ல மனிதர்கள் யாரும் இல்லையேன்னு வழக்காடல. ஆனாலும் அவங்களுக்கும் செய்யற முறையை செய்தாகணுமே. மாப்பிள்ளைகளை வேற டாக்டர் அது இதுன்னு பெரிய இடமா பாக்குறீங்க. இந்த வீட்டை தவிர வேற சொத்தோ பக்க வருமானமோ நமக்கு இல்லையேப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, கொஞ்சம் கடனா கேட்டு வாங்கி சமாளிச்சுக்கலாம். போச்சு, மறுபடி கடனா? அம்மா வியாதிக்காக கடன் வாங்கி வீட்டை அடகு வச்சு எத்தனை கஷ்டம். ஒரு வழியா நீங்க ரிட்டையர்ட் ஆன உடனே கிடைச்ச பணத்தை கொடுத்து வீட்டை மீட்டோம். இப்போ திரும்பி எங்க கல்யாணத்திற்காக கடனா? இனிமே இந்த கடனை எப்படி அடைப்பீங்க? வீட்டை வித்துட்டா மேல் வீட்டு வாடகை நின்னுடும். உங்களுக்கு வர பென்ஷன் பணத்தை உங்க சாப்பாட்டுக்கு வச்சுப்பீங்களா, கடனை கட்டுவீங்களா? கடன்னு வாங்கின பின்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாதேப்பா. தனியா நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? ஏதாவது வேலை தேடிக்குவம்மா. இப்ப என்ன பத்தி என்ன கவலை? உன் சம்மதம் மட்டும்தான் கேட்டேன். இருங்கப்பா, நான் முழுசும் பேசிடுறேன். வயசான காலத்துல உங்களை கடன்ல தவிக்க விட்டுட்டு நீங்க செய்து கொடுத்த வசதிகளை நாங்க அனுபவிக்கிறது நியாயமா? எங்களை பெண்களா பெத்ததுக்காக கடைசி வரை நீங்க தான் சிலுவை சுமக்கணுமா? கூடாதுப்பா. இந்த கல்யாண ஏற்பாட்டை ஒத்தி வைங்க. காயத்ரி, என்ன சொல்ற? கல்யாணமே வேண்டாம்னு சொல்லல. இன்னும் 3-4 வருஷம் போகட்டும்னு சொல்றேன். எங்க பலம் என்னன்னு உணர்றதுக்கு முன்னாலேயே சுமையை தூக்கி தலையில வச்சா தாங்க முடியாதுன்னு சொல்றேன். படிப்பு தான் அற்புதமான வாழ்க்கையை தேடி தரும்னு வாய் ஓயாம சொன்ன நீங்களே எங்க படிப்பு பாதியில இருக்கும்போது இப்படி அவசரப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. பெண்கள் மத்தவங்களை சார்ந்தே வாழ்ந்தது முடிஞ்சு போன காலம். இப்ப இந்த பூமி இன்னொரு புது நூற்றாண்டை நோக்கி சுழல தயாராயிட்டு இருக்கு. இந்த காலத்துல எங்களுக்கு பொருளாதார ரீதியா சுய கால்கள் அவசியம்னு நினைக்கிறேன். போன வாரம் அபிநயனி ஹெலன் கெல்லர் பத்தின புத்தகம் ஒண்ணு படிக்க கொடுத்தா. கண் தெரியாத, வாய் பேசாத, காதும் கேட்க இயலாத ஹெலன் கெல்லர் தன் குறைகளை சட்டை செய்யாது கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி பேரும் புகழும் அடைஞ்சதை படிச்சுட்டு அசந்துட்டம்பா. ஆனா அந்த ஹெலன் கெல்லரை விட 5 புலனும் சரியா இருக்கிற நாங்க இன்னும் உங்களை பாரம் சுமக்க வைக்கிறது வேதனை தர விஷயம் இல்லையா? உங்க தோளுக்கு தோள் கொடுக்கிற சக்திகளா நாங்க உருவாகணும். உன்னால என்ன முடியும் காயத்ரி? அப்படி கேளுங்க. சவால்கள் இருந்தா தானே சாதிக்க முடியும். நாம சாதிக்கணுங்கிற விதை மனசுல விழுந்தப்பவே முயன்றால் எதுவும் முடியும்னு நான் உணர்ந்தாச்சுப்பா. ஹெலன் கெல்லர் மாதிரி தேய்ச்சி வச்ச வெண்கலம் கூட பளபளப்பா ஆகிற போது எங்களால முடியாதா என்ன?
மேலை நாடுகள்ல படிப்புக்கும் வேலைக்கும் சாதனைகளுக்கும் தர்ற முக்கியத்துவத்தை நாம இன்னும் கல்யாணத்துக்கு தர்றதால தான் அபிநயனி மாதிரி எக்ஸ்ட்ராடினரி திறமை கொண்டவங்க மேல வராம உள்ளேயே புதஞ்சு போய் முகம் இழந்து கிடக்குறாங்க. அது மாதிரி நம்ம அபியோட திறமை புல்லுக்கு இறைத்த நீரா போயிடக்கூடாது. நாம அவளை டாக்டர் ஆக்கத்தான் முடியல. இப்ப ஐஏஎஸ் எழுதணும்னு சொல்றா. அவ ஐஏஎஸ் எழுதறக்கு நாம பக்கபலமா இருக்கணும். ஏன் அபி ஐஏஎஸ் ஆபீசரா கலெக்டரா உயரணும். நான் ராணுவத்துல சேர ஆசைப்படுறேன். ராணுவத்துல நீ எப்படிமா? டிகிரி முடிச்சுட்டு டிஃபென்ஸ் நான் சர்வீஸ் எக்ஸாம் எழுத போறேன். 22 வயசுக்குள்ள இந்த எக்ஸாம் எழுதலாமாம். இனி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வாங்கி போடுங்க. அதுல தான் கால் ஃபார் பண்றதா சொன்னாங்க. ஒருவேளை இதுல தோத்துட்டா பேங்க் லோன் போட்டு தையல் பயிற்சி பள்ளி ஒன்று தொடங்குவேன். ஃபேஷன் டிசைன் செய்யலாம்னு கூட யோசனை. இதுக்கெல்லாம் உங்க உதவியும் ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. சரிதானப்பா? சரின்னு சொல்லுங்க. மூலச்சலவை செய்யறையா காயத்ரி? இது மூலச்சலவை இல்லப்பா, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை ஊக்குவிக்கிறதுல தவறே இல்லை. உங்க பெண்களை கலெக்டரா, ராணுவ சேவகியா, தொழில் அதிபரா பார்க்கறதை விட வேற பெருமை உங்களுக்கு வேணுமா? அந்த பெருமையோட நீங்க எங்க திருமணத்தை நடத்தணும். நாங்க சுய கால்கள்ல நிக்கிறப்போ எங்களோடையே நீங்க நிரந்தரமா தங்கிட்டா அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு எங்க வாழ்க்கை எப்படி முக்கியமோ அது போல எங்களுக்கு உங்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் முக்கியம். இப்ப இந்த போட்டோவை திருப்பி கொடுத்துடுங்க. தந்தை விழி அசையாது மகளை பார்த்தார். இன்னும் என்னப்பா மௌனம்? அபிகிட்ட கேட்கலைன்னா காலையில கேட்டு பாருங்க. அவ என்னை விட புத்திசாலி, நிறைய சிந்திக்கிறவ. நிச்சயம் மந்தையில ஓர் ஆடா இருக்க விரும்ப மாட்டா. கன்னத்தில் அரைந்தாற் போல இருந்தது அபிநயனிக்கு. முன்பின் யோசிக்காமல் புற உருவத்தை பார்த்து மயங்கிய சாதாரண பெண்தானே நான். என்னை நேசிப்பவர்களை புரிந்து கொள்ளாமல் ஊதாசீனப்படுத்தும் அளவுக்கு ஏன் இப்படி சரிக்கினேன்? காயத்ரி, சுயநலக்காரியான எனக்கும் உனக்கும் எத்தனை வித்தியாசம்! என்னை எனக்கு உணர்த்திய போதி மரமே, நீ என் தங்கையல்லடி, தாய். அவளுக்கு கண்ணீர் குளம் கட்டியது. கலங்கிய கண்களை துடைத்தபடி தடுமாற்றமாய் எழுந்து வந்து காயத்ரியின் அருகே அமர்ந்தாள். தங்கையின் கைகளை தன் கைகளோடு இறுக கோத்தபடி தந்தையை பார்த்தாள். அப்பா, காயத்ரி தான் எல்லாமே சொல்லிட்டாளே, அதன் பிறகும் ஏன் பதில் சொல்லாம இருக்கீங்க? பறவைகள் ஓடுறதில்ல, பறப்பதுதான் பறவை கழகு. நாங்களும் சுய முகவரி தேடி சற்றே பறக்க பழகிறோமே. தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்க. உங்க கருத்துக்களுக்கு நான் மதிப்பு தரலைன்னா பிறகு நான் மனுஷனே இல்லை. ஓகே, கேரியான். மெல்லிய புன்னகை புரிந்தார் தந்தை. 1996ஆம் ஆண்டு அமுத சுரபி நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்ற சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.